அனைவருக்கும் கிங் சிலோஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கில் திருக்குறள்ல இன்னைக்கு நட்புன்ற அதிகாரத்துல இருந்து 5 குறள் பார்ப்போம். முதல் குறள், செயற்கரிய யாவுல நட்பின் அது போல வினைக்கரிய யாவுல காப்பு அப்படின்னு சொல்றாங்க. நட்பை போல நம்ம சேர்த்துக்கிறதுக்கு ஒரு உறவுன்றது எதுவுமே கிடையாது. அந்த நட்பு மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு பாதுகாப்பு அப்படின்றதும் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வினை அப்படின்னா செயல், காப்பு அப்படின்னா காவல் அப்படின்னு அர்த்தம். அடுத்த குறள், நிறைநீர நீரவர் கேண்மை திரைமதி பின்னீர பேதையார் நட்பு அப்படின்னு சொல்றாங்க. நிறைநீர நீரவர் கேண்மை அப்படின்னா அறிவுடையோரின் நட்பு அப்படின்றது வளர்பிறை போல நாளும் வளரும், ஆனால் அறிவில்லாதவரின் நட்பு அப்படின்றது தேய்பிறை போல நாளும் தேயும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நீரவர் அப்படின்னா அறிவுடையார், கேண்மை அப்படின்னா நட்பு, பேதையார் அப்படின்னா அறிவில்லார் அப்படின்னு பொருள். அடுத்த குறள், நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. அதாவது பண்புடையாளரோட நட்பு எப்படி பழக பழக இன்பம் தருதோ அது மாதிரி நூல்கள் அப்படின்றது படிக்க படிக்க இன்பம் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடுத்தற் பொருட்டு. அப்படின்னா என்னன்னா, நகுதன்னா சிரித்து பேசுறதுக்கு மட்டும் நட்பு கிடையாது. ஒருவேளை அவங்க ஏதாவது தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதை கடிந்துரைத்து இடித்து திருத்துறதும் நட்போட செயல்தான் அப்படின்னு சொல்றாங்க. நகுதல் அப்படின்னா சிரித்து பேசுதல், நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல், இடித்தல் அப்படின்னா கடிந்துரைத்தல் அப்படின்னு பொருள். அடுத்த குறள்ல, புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரும் அப்படின்னு சொல்றாங்க. நெருங்கி இருக்கிறதோ ஒன்னாவே இருக்கிறதோ நட்பு கிடையாது, ஒத்த மன உணர்வோட இருக்கிறதா நட்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கிழமை அப்படின்னா உரிமைன்றது பொருள். நாளைக்கு நட்புல இருந்து வேற ஒரு 5 குறளை பார்ப்போம். நன்றி.